கூட சேர்றதுக்கோ இல்லை அதிமுகவோட சேர்றதுக்கோ கட்சி ஆரம்பிக்கலை. விஜய் வந்து தனது செல்வாக்கை வைத்து, இளைஞர்கள் செல்வாக்கை வைத்து, தனது சினிமாவில் நடித்த செல்வாக்கை வைத்து முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று தான் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்திருக்கிற ஒழிய அவர் வந்து பிஜேபியையும் அதிமுகவையும் ஆட்சியில் ஏற்றுவதற்கு அவர் கட்சி ஆரம்பிக்கலை. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்திருக்கிற ஒழிய அவர் வந்து பிஜேபியையும் அதிமுகவையும் ஆட்சியில் ஏற்றுவதற்கு அவர் கட்சி ஆரம்பிக்கலை. அவர் தன்னை வளர்ப்பதற்கும் தன்னை கொண்டு வருவதற்கு அவருடைய கொள்கையை சொல்லுவார். அவர் களத்தில் இறங்கி அவர் செயல்படும் போது தான் தெரியும். இப்போதைக்கு வந்து அவர் வந்து பிஜேபியை கொஞ்சம் தன்னை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கூட்டணியை அவர் வந்து தனக்கான ஒரு பலத்தை உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் இதுவரைக்கும் யாரும் போகலை. ஆனால் அவருக்கு வந்து 2ஆம் இடத்திற்கு வருவதற்கு மிக பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஜெல் ஆகவே இல்லை, கிரவுண்ட் லெவலில் ஜெல் ஆகலை. மேபி எடப்பாடி வந்து இன்னைக்கு அதிமுக சார்பாக போகிறது என்பதற்கு நமக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அதிமுகவை உரமாக போட்டு பிஜேபியை வளர்ப்பதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்றதுக்கு அதிமுக ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் அதுக்கு ஒன்றும் தடை சொல்ல போகிறதில்ல. அது தானாக நடக்கட்டும், ஏன்னா அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் கிரவுண்ட் லெவலில் நீங்கள் வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணியை புறக்கணித்து அதிமுக தொண்டர்கள் 25,000 வாக்கு திமுகவுக்கு போட்டாங்க. அதே தான் ஈரோடு கிழக்கு தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணியை வந்து புறக்கணித்து அதிமுக வாக்கு 30,000 வாக்கு வந்து திமுக கூட்டணிக்கு போச்சு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தன்னைத்தானே வந்து சொந்த காசில் சூனியம் வைக்கிறது அதிமுக வைக்கிறதுன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அமித்ஷா தெளிவாக இருக்கார், என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டாரு. இதை மாற்றுறது கூட சக்தி இல்லாமல் அதிமுக இருக்கும் பொழுது விஜய்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, விஜய் வந்து ஒரு கூட்டணி அமைத்தார் என்றால், அதாவது அதிமுக இல்லாமல் பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணியை அவர் விஜய் அமைத்தார் என்றால், அதாவது பாமக இன்னைக்கு எந்த கூட்டணிக்கு போகிறதுன்னு முடிவெடுக்க முடியாமல் தெளிவாக ரெடியாக இருக்காங்க. தேமுதிகவும் எந்த கூட்டணிக்கு போகிறதுன்னு முடிவெடுக்காமல் இருக்காங்க. அப்போ தேமுதிக இருக்குது, இப்போ பாமக இருக்குது, அடுத்து